ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கும். நான் அதுவும் பார்த்திங்கன்னா பல்காக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷாப் இது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் குட்டியாக கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் தான், ஃபுல் ஷாப்பும் எடுக்கலை. சின்னதாக ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் மோஸ்ட்லி எடுத்தேன். அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி துபாயில் குளோபல் வில்லேஜ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸும் சேர்த்து இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கிங் வீடியோவும் இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதமாக நான் துபாயில் வெக்கேஷன் போயிருந்தேன். அங்கே எடுத்த வீடியோஸ்லாம் துபாயில், அபுதாபியில், ஷார்ஜாவில் அது மாதிரி ஷாப்பிங் போகும்போதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ப்ளே ஏரியா அதெல்லாம் போயிருக்கும்போது வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அது எல்லாமே உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனலில். அதே மாதிரி இப்போ எடுத்திருந்தது பார்த்திங்கன்னா எல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ் தான். இந்த இதில் கிச்சன் ஐட்டம். அதே மாதிரி குளோபல் வில்லேஜில் போயிருக்கும்போது அங்கேயும் ரொம்ப க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க, டெக்கரேஷன் ஐட்டம் அந்த மாதிரிலாம். அதனால் அது எல்லாமே உங்க கூட சேர்த்து குட்டியாக ஒரு கிளிப்பாக எடுத்து பெரிய வீடியோஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் தான். எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா, செட்டாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சைஸ் வரைய ஒரே செட்டாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் செட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. அதே மாதிரி தான் ஃபுல் வீடியோவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதே மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிச்சன் ஐட்டம்ஸையும் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம அந்த கப்பெல்லாம் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கப் அண்ட் சாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஏரியா காட்டுறேன் இல்லையா, இது ஃபுல்லாகவே அந்த ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி இந்த கூடையில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம ஊர்லெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. மேபி அவங்க ஷாப்பிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் கூட டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம். அப்புறம் இந்த ப்ரெட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு சர்வ் பண்ணுற ட்ரே இருக்கு இல்லையா, அதெல்லாமே இந்த கூடையிலே பண்ணியிருக்காங்க. அங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயுமே அவ்வளோ டிசைன்ஸு, கலர்ஸ் எல்லாமே இதில். இந்த கூடையை பார்த்திங்களா, மேலே வேறு மாதிரி டிசைன் காமிச்சுன்னா இது ஒன்று. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேம்புங்க, நைட் லேம்ப்பாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம இந்த ஷோகேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்து காட்டுற ஒரு செகண்ட் இருங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான், பேட்ரிலாம் இல்லை, சார்ஜ் போடுற மாதிரி. டச் பண்ணால் அப்படியே ஜஸ்ட் லைட் வரும். குட்டியாக ஒரு பால் மாதிரி இருக்குது பின்னு, பெருசெல்லாம் இல்லை, ஒரு பால் மாதிரி குட்டி ரவுண்டு. இதிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்டாரு, பெரை எல்லாம். இந்த லைட் இது ஒன்றுமே லேம்ப்பு தான். இது அந்த ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இதில் ஒன்று ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டச் பண்ணால் வர மாதிரி. இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ்லேயே இதுவுமே லைட்டு தான். எவ்வளோ டிசைன் பார்த்திங்களாங்க, வேறு மாதிரி ஒன்றுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே இந்த பின்னர் தாங்க, கூடையில் பின்ன மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பட் எனக்கு அது பேர் தெரியல, பட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கலாம் தெரியல. மேபி சர்வ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் நான்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ட்ரேயில் தான் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி தான் இருந்தது. அந்த ட்ரேவே நிறைய வெரைட்டியில் இருந்தது. டிசைன்லேயும் அதே மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்டோன்ஸ் இது பண்ணி லேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. இதே பாருங்கள், இது குளோபல் பாஸ்கெட் நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம் நீங்கள். என்னது என்னது இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி. இதெல்லாமே இருக்கு. இல்லையா black. These smells some my nose is a bit blocked. That's a bit heavy. Baby. One scratch. 25 madam. I give you 20 last price. போடல. Yes madam. This one, the back ma'am, 65. இவை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஊருக்கு என்ன தனியாக தான் ஊற்றுறேன்.
இருக்குல்ல. இது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடேரியன் ஐட்டமே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா தாளிக்கும் போதே கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. இது வந்து வெஜிடேரியனே நமக்கு தோணாது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து இந்த க்ரீன் பீஸ் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து எல்லாத்துலேயும் பண்ணலாம். ராஜ்மா கூடயும் சேர்த்து பண்ணலாம், க்ரீன் பீஸில் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி இந்த ட்ரை ஐட்டம் இருக்குது இல்லையா, பட்டாணிலாம் இருக்குது இல்லையா, அந்த வகையில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, சோம்பு, இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டை பிடிக்குன்னா பட்டை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதில். சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா அரைக்க வேண்டாம், மையாக அரைக்காமல் லேசாக ஒரு சுற்றி ஆஃப் பண்ணிவிடுங்க. இஞ்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரே ஒரு கொத்து தான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்திங்கன்னா கசந்துடும், அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்படியாவது நம்ம அதை சாப்பாட்டில் கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லையா. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக, நிறைய சேர்க்காமல் சும்மா அந்த வாசனைக்காக மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் எண்ணெயில் வந்து ஜீரகமும் கருவேப்பிலையும் தாளிச்சிக்கோங்க. ஆல்ரெடி சோம்பு இதில் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நான் ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அரைச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயோட சேர்த்து இதை வதக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் சேர்ந்து எண்ணெயோட வதக்கும் போது நம்ம அந்த மட்டன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே பரட்டி விடுங்க. இப்போ க்ரீன் பீஸ் நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காமல் வந்து வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, அந்த பீஸோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் செக் பண்ணிக்கோங்க, சம்டைம்ஸ் மறந்துட்டு போட்டோம்னா கரிச்சு போயிடும், அதனால் செக் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே. நான் கொஞ்சம் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது எனக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, தட்டு வச்சு. ஆல்ரெடி பீஸ் வெந்ததுனால அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனாலே போதும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கெலாம் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா தளர ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த சப்பாத்திக்கு சாப்பிட்றது, இட்லி தோசைக்கெலாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நம்ம வந்து ட்ரையாக இப்போ சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் மசாலாலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கும், ஆனால் சூப்பராக தோல்லாம் உரியாமல் நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. உங்களுக்கு கொத்தமல்லி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு கூட சாப்பிடும்போதும் சரி, ரசம் சாதத்துக்கும் சரி, வெரைட்டி ரைஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கூடும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.